வணக்கம். மலை ஏறினாலும் மச்சான் தயவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதே மச்சான் மாமனை கொன்ன கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி. இந்த ஃபோர்ஜரியில மாமா எப்படி சிக்கினாரு, மச்சான் எப்படி அவரை கொலை செஞ்சாரு, அந்த கொலையை மறைக்கிறதுக்கு அவர் என்னென்ன திட்டம் போட்டாரு, 8 நாட்களுக்கு பிறகு அது ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எப்படி துருவி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் எண்ணெய்கொள்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் ரகுபதி, சின்ன திம்மராயன் அவருடைய மகன் தான் ரகுபதி. அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 40. இந்த 40 வயசுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி மார்க்கெட்டில் கூலி வேலை செஞ்சிட்டு இருக்காரு. மூட்டை தூக்கிறது, இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாலும் கூட அவருக்குன்னு தனியாக ஒரு பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரை நம்பி எவ்வளோ நாளும் கடன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் ரகுபதி. ரகுபதியோடைய கேரக்டர் அந்த ஊரில் ஒரு நல்ல விதமாக தான் இருந்திருக்கு. அவருக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் எல்லாரும் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது ரகுபதி ஒரு குறிப்பிட்ட ஒரு லேஞ்சில் தான் இருந்திருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட அவருக்கு இந்த மாதிரி ஒரு சாவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிரும் பார்த்துருக்க மாட்டார். அவர் இந்த கதை நடக்கும் என்று சொல்லி அவர் துளியும் கனவிலும் நினைத்து பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை தான் அரங்கேறியது. இருக்கட்டும். ரகுபதியோட மனைவி பெயர் சந்திரா. மனைவிக்கு ஒரு தம்பி இருக்கிறார். அந்த தம்பி 27 வயதான பூர்த்தியான ஒரு பையன். அவருக்கு சந்திராவுக்கு ஒரு அக்காள் இருக்கிறார். அக்காவுக்கு ஒரு மருமகன் இருக்கிறான். இப்போ அதாவது சந்திராவுடைய தம்பி அவரு தான் இப்போ மெயின் அக்யூஸ்டா இந்த கதையில சித்தரிக்கப்படுறாரு. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த 21ஆம் தேதி ஒரு தென்பெண்ணை ஆற்று அருகில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. கார் மோதி ஒரு ஆள் மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கிடைக்குது. இப்போ கிடைச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க. உடனே போய் அந்த இடத்த சர்ச் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற அந்த எல்லா புலனாய்வு செய்கிறாங்க. பார்க்கும்போது எந்த எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 8 நாள் கழிச்சு, அதாவது 29ஆம் தேதி அந்த ரேஞ்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறவினர்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மீண்டும் ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய இந்த பையனோட சாவில் ஒரு மர்மம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் ஆக்சிடென்ட்டில் செத்துருக்க வாய்ப்பு கிடையாது, ஏதாவது ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் முறையிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டில் கையில் வாங்கிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் அந்த பையனை போய் சந்திக்கிறாங்க. யாரை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஒரு பேர். அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா ஒரு டிப்பர் லாரி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வயசு 27. சந்திராவின் தம்பி, அதாவது ரகுபதியோட மச்சன். அவர் தான் கடைசியாக ரகுபதிக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நேராக போய் அவர்கிட்ட போய், நீங்கள் தான் பேசியிருக்கீங்க, கடைசியாக என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் உண்மையை ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் மாமாவுக்கு ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் இருக்குது. அவர் யார் பணம் கேட்டாலும் உடனடியாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் மாமாவுக்கு உண்மையிலே மாமா ஃபோன் பண்ணி சொன்னார்னா பணம் எவ்வளோ நாள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம், ஃபைனான்ஸில் வாங்கிக்கலாம், கந்து வட்டியில் வாங்கிக்கலாம், அல்லது எவ்வளோ பணம்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய மூத்த அக்காள், அதாவது சந்திரா, அதாவது ரகுபதியோடைய மனைவியோடைய அக்கா, இவருக்கும் பெரிய அக்கா, அவருடைய மருமகன், அவர்களுக்கு ஒரு மகள் இருக்கா. அந்த மகளுடைய கணவர் தான் மருமகன். அவங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த தப்புகளை செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தலாமா? இப்போ எந்த இடத்துல பணம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு மச்சானை கூட்டிகிட்டு போய் கையெழுத்தை வாங்கி
அவர் மூலிமா 28 லட்சம் ரூபாயை அந்த ஒரு ஃபைனான்ஸில் வாங்குறாரு. வாங்கின உடனே அதை என்ன பண்ணுறாருன்னா ஒசூரில் போய் ஒரு கம்பெனி வைக்கிறேங்கிற பேரில் அங்கேயும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்தபடியாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு இடத்துல போய் 20 லட்சம் ரூபாய் வாங்குறார். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மச்சானை கூட்டிகிட்டு போய் 20 லட்சம் ரூபா கேட்டு வாங்கி அந்த பணத்தையும் வீணடிக்கிறார். யார்? ராஜா. இப்பொழுது மீண்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துக்கு கூட்டி சென்று ரகுபதியை ஒரு கையெழுத்து போட வைத்து மீண்டும் 18 லட்சம் ரூபாய் வாங்குகிறார். அது ஒரு டிப்பர் லாரி வாங்கி ஓட்டலாம் என்று அவருக்கு ஒரு ஆர்வம். இத்தனை கையெழுத்துக்களும் மச்சானை நம்பி போடுகிறார். ஏனென்றால் மனைவியின் மீது இருக்கின்ற அந்த காதலால். இப்பொழுது மச்சானுக்காக இவ்வளவு செய்தாயிற்று. மச்சான் எல்லா பணத்தையும் வாங்கி ஊதாரத்தனமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள அடிபடுது, பேர் அடிபடுது. இப்போ டிப்பர் லாரி ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல, ஓட்டுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் கிடைக்குது. இப்போ டியூக்காரங்க பணம் கொடுத்தவங்க கம்முன்னு இருப்பானா, நேராக ரகுபதி கிட்ட கேட்குறாங்க. ரகுபதி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நம்பி தான் நான் பணம் கொடுத்தேன், ராஜா யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பணம் கொடுக்கணும், நீங்கள் பணம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில டார்ச்சர்கள், ஃபோன் கால்கள் அல்லது கெட்ட வார்த்தைகள் திட்டுவது, சில நேரங்களில் வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போடுவதுன்னு சொல்லிட்டு ரகுபதிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திடுறாங்க. மன உளைச்சல் ஏற்படுத்தின உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா மனைவி கிட்ட கோச்சிக்கிறார். மச்சாங்கிட்ட சொல்லு சீக்கிரம், அந்த மச்சானை எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட மிகவும் டார்ச்சர் பண்ணுறார். டார்ச்சர் பண்ணோடனே அந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாமா ரொம்ப வெக்ஸாகி இருக்கிறாரு, வீட்டிலே சத்தம் போடுறாங்க, ஃபோன் கால் அடிக்கடி பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த பணத்தை கட்டிடுறா தம்பின்னு சொல்லிட்டு மனைவி சொல்ல, அக்கா சொல்ல, தம்பி உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்கு நான் இதோடு ரெடி பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் முடிச்சிடலாம்னு சொல்கிறார். சொன்ன உடனே அப்போ தான் இவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருவோம். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாமா உயிரோடு இருக்கிறவர்கள் தானே இவனுங்க நம்மளை பணம் கேட்குறாங்க, நம்ம மாமா செத்து போயிட்டா, அவரே செத்து போயிட்டார், பணம் ஏன் நான் கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி விட்டுறலாம்ல, 66 லட்சம் ரூபாயும் மைனஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதாவது மாமனுடைய அக்கா, பெரிய அக்கானுடைய பையனை கூப்பிடுறாரு. அவர் பெயர் சரத்குமார். அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அதை போய் நம்ம மாமாவை எப்படியோ ஒன்று இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோடனே நேராக ஃபோன் பண்ணி மாமாவை தென்பெண்ணை ஆற்று அருகே வாமாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவர் நேராக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பணம் ரெடி ஆயிடுச்சு வாமாமான்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நம்மளுக்கு ஒரு வழியாக இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் வாங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வராரு. வரும்போது ஆல்ரெடி இவங்க காரில் ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக போய் அவர் மேலே மோதிடுறாங்க. மோதின உடனே அவர் கீழே விழுந்து மயக்க நிலை அடைஞ்சிடுறாரு. ஆனால் உயிர் போகிறது கிடையாது. உயிர் போகலை, மயக்க நிலை அடைஞ்சிடுறாரு காதில் மோதின உடனே. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரை ஒரு இரும்பு ராட் எடுத்து, தன் மாமன் என்று பார்க்காமல் அந்த இரும்பு ராட் எடுத்து அவரை தலையில் அடித்து கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி ஒரு உரமாக போட்டுட்டு உடனே அந்த ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த வினோத் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு அவன். உடனே ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கள் மாமா இறந்துட்டாரு, நான் தான் கொண்டுட்டேன், நீ தான் கார் ஓட்டிட்டு எங்கள் மாமா மேலே விட்டுட்ட அப்படின்னு சொல்லு, உனக்கு எதுவும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் காரில் எடுத்துகிட்டு நான் தான் ஓட்டினேன்னு சொல்லிட்டு போலீஸில் போய் சரண்டராக. இப்போ போலீஸ்காரர் எப்படி அது முரணா, இத்தனைக்கும் முரணா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சந்தேகப்பட, உறவினர்களும் இந்த இது ஆக்ஷன் கிடையாது, உண்மையிலே இது ஒரு கொலைதான் என்று உறவினர்கள் சொல்லவும்
இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இத்தனை சம்பவங்களுக்கும் காரணம். அந்த 66 லட்சம் ரூபாயை எப்படியாவது கடனாளிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மாமா இறந்தால் அந்த 66 லட்சம் ரூபாய் கடனும் தள்ளுபடியாகும், இந்த டிப்பர் லாரியும் நமக்கு சொந்தமாகும்னு சொல்லிட்டு மச்சானுடைய மிகப்பெரிய மோசமான ஒரு திட்டம் தான் இந்த கொலை. இந்த கொலையால் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். சந்திரா கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரகுபதியோடைய மனைவி. அவங்க தான் இந்த கேரக்டரில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னோட கணவனை தன்னோட சொந்த தம்பியை கொண்டுட்டான் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். ஏன்னா ஆரம்பத்தில் அவங்களும் நம்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க நம்பிட்டாங்க. நம்பினதுக்கு அப்புறமும் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலை வந்து எப்படி அரங்கேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி மூடி மறைச்சி இந்த கொலையை வந்து எதையாவது சொல்லி மறைச்சிடலாம், வினோத்தை எப்படியாவது பெயில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு தவறான ஒரு புரிதல் தான் இப்படி ஒரு கொலை நடக்க காரணமாக அமைந்தது. மலை ஏறினாலும் மச்சான் துணை தேவைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மச்சான் இருந்தாங்கன்னா மலை ஏறவே தேவையில்லை, மலை ஏறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க. ஸோ ஓகே, நாளை தினத்தில் வேறொரு கிரைமோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.